இஸ்ரவேலின் முதல் ராஜா சவுல். எவ்வளோ ஒரு பெருமை அடைய வேண்டிய ஒரு விஷயம் இல்லையா? தேசத்தின் இஸ்ரவேல் தேசத்துக்கே முதல் ராஜாவாக சவுல் ஏற்படுத்தப்படுகிறான். இந்த சவுல் ராஜ்யபாரம் செய்த அந்த நாட்கள் பார்த்தீங்கன்னா கிமு 1050 1010 வரைக்கும் 40 வருஷம் ஆளுகை செய்கிறான். அவனுடைய தகப்பன் பேர் கீஸ், அவனுடைய மனைவி பேர் அகினோவாம். சரியா? 1 சாமுவேல் 14:50 நீங்கள் அதை பார்க்க முடியும். எந்த கோத்திரம்? பெஞ்சமின் கோத்திரம் இல்லையா? மிகவும் அற்பமாக சிறிய கோத்திரமாக எண்ணப்படக்கூடிய ஒரு கோத்திரம். அப்போஸ்தலர் 13:21, 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரத்திலிருந்து 31ஆவது அதிகாரம் வரைக்கும், அப்புறம் 1 நாளாகமும் 10ஆம் அதிகாரம். இங்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சவுலை குறித்து நாம் அதிகமாக என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். இந்த சவுல் ராஜ்யபாரம் பண்ணும்போது, ராஜாவாக இருக்கும்போது தீர்க்கதரிசியாக இருந்தது யாரு? சாமுவேல். சாமுவேல் என்ன செஞ்சிருக்கிறாரு? தீர்க்கதரிசியாக இருந்தார். பாருங்க, கடைசி நியாயாதிபதி சாமுவேல். நியாயாதிபதியாக முடிஞ்ச உடனே ராஜாவாக சவுலை அபிஷேகம் பண்ணுகிறான். அதே சமயத்தில் ராஜாவாக அவன் இருக்கிற அதே நேரத்தில் தீர்க்கதரிசியாக யார் இருக்கா? அதே சாமுவேல் தீர்க்கதரிசியாக இருக்கிறதை பார்க்க முடியும். சரி, இந்த சவுலை குறித்து பார்க்கும் பொழுது அவனுடைய ஆரம்பம் எப்படி இருக்கிறது? ரொம்ப அருமையான ஒரு ஆரம்பம். ஆனால் முடிவு எப்படி இருக்கு? ரொம்ப மோசமான ஒரு முடிவு. 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 27ஆவது வசனம். சவுலுடைய சில நல்ல காரியங்களை குறித்து நம்ம பார்க்குறோம். சரியா? இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும். இப்போ இந்த ராஜாவை செலக்ட் பண்ணுறதுக்கு ஆண்டவர் நடத்தின அந்த நாடகமெல்லாம் நமக்கு படித்து பார்த்தா தெரியும். கழுதை காணாமல் போச்சு, சவுலுடைய வீட்டில் கழுதை காணாமல் போச்சு. இந்த கழுதையை தேடுறதுக்காக என்ன பண்ணுறான்? அந்த அவனுடைய வீட்டை விட்டு கிளம்பி வரான். வர்ற இடத்துல யாரை மீட் பண்ணுறான்? சாமுவேலை மீட் பண்ணுறான். இப்போ சாமுவேல்கிட்ட ஆண்டவர் ஏற்கனவே என்ன செஞ்சுட்டாரு? ஒருத்தர் கழுதையை தேடி வரான். ஆனால் அவன் கழுதையை தேடி வந்தவன் அல்ல, ஒரு ராஜ்யத்தை ஆளக்கூடிய ஒரு ராஜா என்பதை அவனுக்கு உணர்த்து என்று சொல்லுகிறார். நிறைய சமயத்தில் நம்முடைய வாழ்க்கையில் அப்படி தான் கழுதையை தேடிட்டு இருக்கிறோம். ஆனால் நம்ம யாருன்றது நமக்கு தெரிய மாட்டேங்க. நம்ம ராஜாக்கள், தேவன் நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகள், தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற அந்த பொறுப்புகள் பெரிய பொறுப்பு. அதை விட்டுட்டு எதை தேடிட்டு இருக்கோம்? இன்னும் எதை தேடிட்டு இருக்கோம்? கழுதையை தேடிட்டு இருக்கோம். கழுதை போட்டோம், ஆனால் அதுக்கு மேலே நமக்கு என்ன இருக்கு? ராஜா என்கின்ற ஒரு அந்தஸ்து இருக்கு. சரி, சாமுவேல்கிட்ட வருகிறான். சாமுவேல் அவனை என்ன செய்கிறான்? நீ தான் இஸ்ரவேலுக்கு ராஜா என்கிறான். உடனே உனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. கழுதையை தேட வந்தவனுக்கு அடித்தது அதிர்ஷ்டம். உண்மையில யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? கழுதையை தேடி வந்தேன், ஆனால் என்ன ஒரு தேசத்துக்கே ராஜாவா வைக்கிறார். எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம் இல்லையா? 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரத்தில் 18ஆவது வசனத்தை வாசிங்களேன். 17 வாசிங்க. சாமுவேல் ஜனங்களை மிஸ்பாவிலே கர்த்தரிடத்தில் வரவழைத்து இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, தேவன் என்ன சொல்லுகிறார் என்பதை கவனியுங்கள். இஸ்ரவேலை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி எகிப்தியர் கைக்கும் உங்களை இறுக பிடித்த எல்லா ராஜ்யத்தாரின் கைக்கும் நீங்களாக்கி விட்டேன். நீங்களோ, நான் இவ்வளோ செஞ்சேன், நீங்களோ எங்களுக்கு ராஜா வேணும்னு சொல்றீங்க. இப்போ எல்லாரும் வாங்க, எல்லாம் வரிசையா நில்லுங்க. சீட்டு போடுறான். சீட்டு யார் பேரில் விழுது? பெஞ்சமின் கோத்திரத்தில் விழுது. அப்படி விழும்போது 21ஆம் வசனம் வாசிங்க. இப்போ அந்த கோத்திரத்தில் குடும்பமாக வர சொல்லுகிறான். சவுலின் பேரில் சீட்டு விழுந்தது. பாருங்க, இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடியே சவுல் ராஜான்றது யாருக்கு தெரியும்? சாமுவேலுக்கு தெரியும். ஆனா இதை யாருக்கு வெளிப்படுத்த வேண்டும்? ஜனங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும். அதற்கான அந்த முறை தான் இது. சீட்டு போடுறான். சீட்டு போட்ட உடனே யார் பேருக்கு விழுது? சவுல் பேருக்கு விழுது. எங்கப்பா சவுல்? காணல. 22 வாசிங்களேன். தளவாடங்கள் இருக்கிற இடத்துல ஒளித்து கொண்டிருக்கிறான். நல்லா யோசனை பண்ணி பாருங்க. ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த அந்த பொறுப்பு, அந்த பொறுப்பை நிறைவேற்றுவதற்கு அவனுக்கு என்ன இருக்கு? ஒரு பயமோ தயக்கமோ இருந்திருக்கு. அதனாலதான் தன்னை ஒளித்து கொள்ளுகிறான். பாவம் செஞ்சுட்டு ஒளிகிறது வேற, அந்த ஒரு காரியத்தை செய்யறதுக்கு அந்த திராணி இல்லாம என்ன பண்ணியிருக்கான்? ஒளித்து கொள்ளுகிறான். நிறைய சமயத்தில் கர்த்தர் நம்மிடத்துல பொறுப்பை கொடுக்கும்போது அது செய்வதற்கு அது திராணி இல்லாமல், துணிவு இல்லாமல், அதை நிறைவேற்றுவதற்கு சாக்கு போக்கு சொல்லி ஒளித்து கொள்ளுகிற கூட்டமும் இன்னைக்கு சபைகளில் இருக்கதா செய்யுது. ஆண்டவர் விட்டாரா? ஆண்டவரே சொல்லிட்டாரு. அவன் எங்க இருக்கிறான்? தளவாடங்கள் வைத்திருக்கிற இடத்துல ஒளித்து கொண்டிருக்கிறான். தளவாடங்கள்லாம் வெப்பன்ஸ், ஆயுதங்கள் இருக்கிற இடம். சரியா?
அங்கே இருக்கிறான், போய் கூட்டுவாங்க. உடனே கூட்டு வந்தாச்சு. வந்த உடனே என்ன நடக்க பாருங்க, 24ஆம் வசனம். கர்த்தர் தெரிந்து கொண்டவனை பாருங்கள். நான் செலக்ட் பண்ணல, நீங்க ராஜா வேணும்னு சொன்னீங்க, கர்த்தர் தெரிந்து கொண்டார், அவனை பாருங்கள். அவன் எப்படி இருந்தானா, அவனுக்கு சமமாக ஒருவனும் கிடையாது. அதுக்கு மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லோரும் அவனுடைய தோளுக்கு கீழாக இருந்தார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறான். வெளியில் வந்த உடனே எல்லாரும் பார்க்குறாங்க. சில ஜனங்கள் எல்லாரும் ஆர்ப்பரித்து ராஜா வாழ்க என்றார்கள். இது ஒரு கூட்டம். ஒரு கூட்டம் என்ன பண்ணுது, ஓட்டு போட்டு அங்கீகரித்தது. மற்றொரு கூட்டம் என்ன பண்ணுகிறது பாருங்க, 27. ஆனாலும் பேலியாளின் மக்கள் இவனா நம்மை ரட்சிக்க போகிறான். இப்படியும் சில கூட்டம் இருக்குதா செய்யும். ஒரு கூட்டம் அங்கீகரிக்கிறது, அதுல கொஞ்சம் பேர் என்ன பண்றாங்க, இவனா நம்மை ரட்சிக்க போகிறான், அவனோ காது கேளாதவன் போல் இருந்தான். சொல்றது மட்டும் இல்ல, அவனுக்கு காணிக்கையும் கொண்டு வராமல் இருந்தார்கள். இவனுக்கு எதுக்கு நம்ம காணிக்கை கொடுக்கணும், அதை பத்தி அவன் சட்டே பண்ணல. நீ என்ன வேணாலும் சொல்லிட்டு போ. ஸோ அவன் காது கேளாதவன் போல் இருந்தான். இது நல்ல குணம் தான், ஆனால் எப்போதும் இப்படி இருக்கக்கூடாது. சில சமயத்தில் நல்ல விஷயத்த சொல்லும் போதெல்லாம் காது கேளாத மாதிரி இருக்கக்கூடாது. டே கடைக்கு போய்ட்டு வாடா அப்படின்னு அம்மா சொல்லும் போது காது கேளாத மாதிரி இருந்துடக்கூடாது. ஊழியத்துக்கு வந்துருங்க, இதை செய்யுங்க அதை செய்யுங்க போதெல்லாம் காது கேளாத மாதிரி இருந்துடக்கூடாது. எப்போ காது கேளாத மாதிரி இருக்கணுமோ அப்போ இருந்துக்கணும். உங்களை பற்றி தேவையில்லாமல் பேசும்போது காது அப்போ ரொம்ப ஷார்ப்பாக இருப்பாங்க. யாராவது 2 பேர் பேசிகிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே இருக்கிற காது அப்படியே ஷார்ப்பாக இருக்கும். நம்மளை பற்றி பேசுகிறாங்களோ, அவங்க 2 பேர் கூடனாலே நம்மளை பற்றி தான் பேசுவாங்கன்ற ஒரு அபிப்பிராயத்தை நம்ம ஏற்படுத்திக்கிறது. அப்போ வேண்டாம். அப்போல்லாம் உங்கள் காது மந்தமாக கிடவுது. கர்த்தர் என்கிட்ட என்ன பேசுவாரோ என்பதற்கு அப்போ உங்களுடைய காதுகள் திறக்கப்படட்டும். மற்றவங்க உங்களை பற்றி என்ன வேணாலும் பேசட்டும், அப்போ உங்கள் காதுகள் அடைக்கப்படட்டும். செவிடனை போல இருந்துருங்க. அடுத்து பாருங்க, 11ஆவது அதிகாரத்துக்கு வாங்களேன். 12, 13 வாசிங்க. இங்கே அதுக்கு அடுத்து நடக்கிற அந்த யுத்தத்தை நம்ம பார்க்குறோம். அந்த யுத்தத்தில் ஜெயம் கிடைக்கிறது. ஜெயம் கிடைத்த உடனே எல்லாருக்கும் இப்போ என்ன ஆயிடுச்சு, இப்போ சந்தோஷமாயிடுச்சு. அப்பா நம்ம ராஜா முதல் வெற்றி, நம்ம ராஜாவுக்கு கிடைத்த முதல் வெற்றி. இப்போ இவங்க சொல்றாங்க, ஜனங்கள் சாமுவேலை நோக்கி சொல்றாங்க, சவுலா நமக்கு ராஜாவா இருக்க போகிறவன் என்று சொன்னவர்கள் யார்? அந்த மனுஷரை நாங்கள் கொன்று போடும்படிக்கு ஒப்பு கொடுங்கள் என்றார்கள். ஏன் சவுல்கிட்ட சொல்லலை? அவன் ஏற்கனவே நிறைய விஷயங்கள்ல ஆரம்பத்தில் அவங்கெல்லாம் விட்டுருங்கப்பா, யாரும் இது பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ சாமுவேல்கிட்ட சொல்றாங்க, இந்த விஷயம் சவுலுக்கு போகுது. சவுல் சொல்றான் பாருங்க 13ஆம் வசனத்துல, அதற்கு சவுல், இன்றைய தினம் ஒருவரும் கொல்லப்படலாகாது. தனக்கு விரோதமாய் பேசினவர்களை கூட, தனக்கு விரோதமாய் செயல்பட்டவர்களை கூட அவன் கொல்லக்கூடாது, அவர்கள் மேலே கைப்படக்கூடாதுன்னு சொல்லி நினைத்தவன் யாரு? சவுல். அவனுடைய ஆரம்பம் பார்த்தீங்களா, எவ்வளோ ஒரு நல்ல ஒரு ஆரம்பம். யாரும் என்னமோ பேசினாலும் பரவாயில்ல, காது கேளாதவனை போல இருந்தான். மற்ற பேசினவர்களை கூட தண்டிப்பதற்கோ அவர்கள் மீது அவர்களை கொலை செய்வதற்கோ கூட என்ன செய்யல, துணிகரமாக செயல்படவில்லை. இந்த 2 ஒரு நல்ல பாயிண்ட் அவங்ககிட்ட இருந்த ஆரம்பத்தில் இருந்த ஒரு நல்ல ஒரு செய்கை. நிறைய அதுக்கப்புறம் நம்ம பார்க்க முடியாது. 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரத்துக்கு வாங்களேன். 9ஆம் வசனம். சவுல் சர்வாங்க தகன பலியை செலுத்தினான். அவனுடைய முதல் கீழ்ப்படி பாவம், முதல் பாவம். சாமுவேல் சொல்றான், எனக்காக வெயிட் பண்ணு, நான் என்ன செய்வேன், வருவேன் என்று சொல்லி சொல்கிறான். சாமுவேல் வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டே இருக்கிறாங்க, ஆனால் வரல. சாமுவேல் வரல, குறித்த காலத்தில் வரல அப்படின்னு தான் சொல்லியிருக்கு இல்லையா. உடனே இவர் யோசிக்கிறாரு, அங்கிருந்து யார் வரா? பெலிஸ்தியர்கள் நெருக்குகிறார்கள். இங்கே யாரு? இஸ்ரவேல் ஜனங்கள் நெருக்குகிறார்கள். ஒரு பக்கம் பெலிஸ்தியர் நெருங்கி வராங்க, இந்த பக்கம் பெலிஸ்தியர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் இவனை என்ன பண்றாங்க, ஸ்க்ரூ பண்றாங்க. என்ன பண்றது, அவங்க நெருக்கிட்டு வராங்க, ஏதாவது ஒன்று செய்யுங்கன்னு. இவன் யாருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான்? சாமுவேலுக்காக. இங்க ஒரு இக்கட்டான ஒரு சமயம். நிறைய சமயத்தில் நம்ம சொல்றோம்ல, என்ன பண்றது பிரதர், சூழ்நிலை அப்படி அமைஞ்சு போச்சு பிரதர். இவங்க மட்டும் என்ன பேசலைன்னா, இவங்க மட்டும் என்னை வந்து நெருக்கலைன்னா, எனக்கு மட்டும் இந்த மாதிரி நடக்கலைன்னா நான் பேசியிருக்க மாட்டேன். சூழ்நிலையை காரணம் காட்டுகிறவர்கள். பலி செலுத்துறது யாருடைய வேலை? ஆசாரியனுடைய வேலை. யார் ஆசாரியன்? சாமுவேல். ஏன்னா அவனுக்கு ஆசாரியனாக கர்த்தர் நியமித்தார். ஆசாரியன், தீர்க்கதரிசி, நியாயாதிபதி எல்லாம். இப்போ அவன் தான் வந்து செய்யணும். ஆனால் வெயிட் பண்ணா வரல. அதனால என்ன பண்ணிட்டான், சரி என்னப்பா கொஞ்சம் அமைதியாக இருங்க, என்னிடத்துல காளைகளை கொண்டு வாருங்கன்னு சொல்லி காளைகளை கொண்டு வர சொல்லி என்ன செஞ்சுட்டான், பலி செலுத்திட்டான். பலி செலுத்தி முடிச்ச உடனே யார் வராங்க?
சாமுவேல் வரான். ஐயா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்திருக்க கூடாதா? இப்போதான் என்ன பண்ணேன்? பலி செலுத்தினேன். இப்போதான் பலி செலுத்தினேன். கொஞ்சம் முன்னாடி வந்திருக்க கூடாதா? இந்த ஜனங்கள் என்னை நெருக்கினார்கள், அதனால நான் செலுத்தினேன். அப்படித்தானே? அங்கே பாருங்களேன், 11வது வசனம் வாசிங்களேன். சாமுவேல் சவுல்கிட்ட கேட்குறான், என்ன காரியம் பண்ணிட்டு அப்படின்னு. அப்போ சொல்றான், ஜனங்கள் என்னை விட்டு சிதறி போகிறார்கள், குறித்த நாட்களின் திட்டத்தின்படி நீர் வரவும் இல்லை. துணிந்து நான் பலி செலுத்திட்டேன். துணிகரம், கர்த்தருடைய விஷயங்கள்ல துணிகரமாக செயல்படுறது. எண்ணி துணிந்து நான் செயல்பட்டுட்டேன். நான் நினைக்கிறேன், நான் சொல்றேன், சரி ஜனங்கள் சிதறி போனா போட்டுமே, பெலிஸ்தியர்கள் வந்துட்டாங்களா, வரட்டுமே, என்ன ஆயிட போகுது? தேவனுடைய திட்டம் இல்லாம அங்க ஒண்ணு நடக்காது. இப்போ அந்த உடன்படிக்கை பெட்டியை மாட்டு வண்டியில வச்சு கொண்டு வந்தாங்க இல்லையா, மாடு வந்து அரண்டுச்சு. அப்போ அந்த பெட்டி கீழே விழப்போகுதுன்னு நினைச்ச உடனே ஊசாப்பா என்ன பண்ணான்? ஐயோ கர்த்தருடைய பெட்டி விழப்போதேன்னு பிடிச்சிட்டான். அவன் செஞ்ச தப்பா? தப்பு இல்லை, நம்ம பார்வையில் தப்பு இல்லை. ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? அடிச்சிட்டாரு, செத்துட்டான், அங்கே செத்துட்டான். நல்ல விஷயம் பண்ணான். இதே தான் இவனும் செஞ்சான். ஜனங்கள் சிதறி போகிறார்கள், யுத்தம் வருகிறது, பெலிஸ்தியர்கள் வந்துட்டாங்க, என்ன பண்றதுன்னு தெரியல. அதனால நான் என்ன பண்ணிட்டேன்? துணிகரமாக அதை செஞ்சுட்டேன். ஒன்று மட்டும் செஞ்சு நினச்சிக்கோங்க, கர்த்தர் உங்களுக்குன்னு வச்சிருக்கிற அந்த பொறுப்பை நீங்கள் தான் செய்யணும். மற்றவங்க பொறுப்பில் துணிகரமாய் நீங்கள் என்ன செய்யக்கூடாது? போய் நுழையக்கூடாது. அது கர்த்தர் பார்த்துக்குவார். நிறைய சமயத்தில் என்ன நினைக்கிறேன் தெரியுமா? ஐயோ ஆண்டவருடைய ஊழியம், ஐயோ ஆண்டவருடைய சபை, நான் இல்லைன்னா அது நடக்காது, நீ இல்லைன்னா வேற யாரையா வச்சு கூட நடத்திடுவார். நீங்கள் துணிகரமாக செயல்பட வேண்டாம். இங்கே சவுல் அதான் செஞ்சான். சரி, இது முதல் தப்பு, மன்னிச்சாச்சு. நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? மன்னிக்கிற தெய்வம். பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்வது என்னதென்று அறியாது இருக்கிறார்கள். சிலுவையில் அவர் பேசின முதல் வார்த்தை. சரி மன்னிச்சாச்சு, மன்னிச்சிட்டார், விட்டுட்டார். சரி, ரெண்டாவது அவனுடைய குறை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் சம்பவத்தை மட்டும் நான் சொல்லிடுறேன். ரெண்டாவது ஒரு சந்தர்ப்பம், சாமுவேல் சவுல்கிட்ட சொல்றாரு. என்ன சொன்னாரு? எப்பா பெலிஸ்தியர்கள்ட்ட தான் இந்த மாதிரி நடந்து போச்சு, அடுத்து யார் வரா? அமலேக்கியர்கள் வராங்க. இந்த அமலேக்கியரோடு கூட நீ யுத்தம் பண்ணும்போது அங்க போய் எல்லாரையும் அடிச்சு கொன்னுட்டு நீங்க வாங்க, குழந்தைகள் முதற்கொண்டு எதையும் விட்டு வைக்காதீங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே நம்மால் என்ன பண்றாரு? அட்டண்டன்ஸில் ஓகே ஆண்டவரேன்னு சொல்லி அட்டண்டன்ஸ் போட்டு உத்தரவு பெற்றுக்கொண்டு எல்லாம் படையை திரட்டிட்டு போறாரு. போயிட்டு சண்டை போட்டாங்க. சண்டை போட்டுட்டு வராங்க. வந்த உடனே சாமுவேல் கேட்குறாரு, என்ன போன காரியம்லாம் எப்படி நடந்துச்சா? நல்லபடியா? ஓ சூப்பர், நாங்கள் ஜெயிச்சு என்ன பண்ணிட்டோம், எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆனால் ஒரு சவுண்ட் ஒன்று விழுதப்பா, ஆடு மாடுக்குள்ள சத்தம் கேட்குறதே, அது என்ன? அதுவா? அது வந்து அது அது வந்து அதை விடுங்க, வேற ஏதாவது சொல்லுவோம், பேசுங்க. நீ அதுக்கு முதல்ல சொல்லு. சத்தம் கேட்குது, ஆடு மாடுகளுடைய சத்தம் கேட்குது, அது என்ன? அது நான் வேண்டான்னு தான் சொன்னேன். ஜனங்கள் தான் என்ன பண்ணிட்டாங்க, ஆண்டவருக்கு பலி செலுத்துறதுக்கு வச்சுக்கலான்னு சொல்லி கொண்டு வந்துட்டாங்க. பலியை யார் மேலே தூக்கி போட்டான்? ஜனங்களோ உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு கில்காலிலே பலியிடுவதற்காக என்ன பண்ணிக்கிட்டாங்க? பிடித்து கொண்டு வந்தார்கள். நான்லாம் வேண்டாம் தான் சொன்னேன், அப்படிலாம் சொல்லலை, நான் ஒரு கற்பனையாக சொல்கிறேன். அந்த இடத்துல தன்னுடைய ராஜ்யத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக சவுல் என்ன பண்ணுறான்? பலியை யார் மேலே சுமத்துறான்? ஜனங்கள் மீது சுமத்துறான். நிறைய சமயத்தில் தவறு செஞ்சுட்டு அந்த தவறை நம்ம யார் மேலே தூக்கி போட்டுருவோம் தெரியுமா? அப்புறாணியாக ஒருத்தன் உட்காந்துருப்பான். அவன் தான் கேள்வி கேட்க மாட்டான், என்ன அடித்தாலும் தாங்குவான், அவன்கிட்ட சொல்லிடுறது. வேற யாராக இருந்தால் திருப்பி கேட்டுருவாங்கல்ல. அதனால இந்த கேள்வியே கேட்காதவன்ட்ட போய் என்ன பண்ணிடுறது? அவன் தான் காரணம். அவனும் அமைதியாக உட்காந்துருவான். நிறைய சமயங்களில் நம்ம பண்ணுற தப்பு அப்படிதான். நாம் தப்பு பண்ணிட்டு பழியை யார் மேலே தூக்கி போட்டுடுறோம்? இப்பெல்லாம் மற்ற யார் மேலேயும் தூக்கி போடுறதில்ல, அது பழியை யார் மேலே தூக்கி போட்டுடுறது? அப்படியே ரிவர்ஸ் ஆண்டவர் மேலே. ஆண்டவரை, நீர் கொடுத்த ஸ்திரீ கொடுத்தால் நான் சாப்பிட்டேன், நீர் மட்டும் அந்த ஸ்திரீயை கொடுக்காம இருந்தா நான் சாப்பிட்ருப்பேனா? நானா கேட்டேன் கல்யாணம், நானா கேட்டேன் பொண்ணு, என்னைய தூங்க வச்சு அதில் இருந்த ஒரு விழாவை எடுத்து விழா எலும்பு எடுத்து கொண்டாந்து நிறுத்தி எனக்கு ஆசையை காட்டி விட்டு அவனும் பார்த்தோன்னே பாட்டு பாடுறாரு, என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமும் பாட்டு.
அது பாட்டு தான் தெரியுமா? நீங்கள் ஆங்கில வேதாந்தத்தில் படிச்சீங்கன்னா அது பாடல் வரியாக எழுதப்பட்டிருக்கும். பொண்ணை பார்த்தோன்னே பாட்டு வந்துடுச்சு அவருக்கு. ஓகே, இந்த அமலேக்கியரை என்ன செய்யலை? முற்றிலுமாக அழிக்கவில்லை. அங்கே சொல்லியிருக்கு முதல் தரமானது, ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, அது எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாரு? சவுல் எடுத்துகிட்டு வந்துட்டார். எதெல்லாம் உதவாக்கரையோ அதெல்லாம் என்ன பண்ணிட்டாரு? அழிச்சிட்டாரு. நல்லதை எடுத்துகிட்டு வந்துட்டார். எதுக்கு நல்லதெல்லாம்? எதுக்கு அப்படின்னு இங்கே சாமுவேல் வந்த பிறகு சொல்கிறாரு. பலி செலுத்துறதுக்கு கிடையாது, அவன் சாப்பிட்றதுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கான். அவனுக்கு வேணும், அவனுடைய ராஜ அரண்மனை சாப்பாட்டுக்கு தேவை. இப்போ சாமுவேல் கேட்டதுனால வேற வழி இல்லை சொல்லிட்டாரு. இது யாருக்கு? கர்த்தருக்கு. நான் கொண்டு வரல. யார் கொண்டு வந்தா? ஜனங்கள் கொண்டு வந்தாங்க. அப்பதான் அவர் சொல்றாரு பாருங்க, 22ஆம் வசனம். எப்பா, நீ பலி செலுத்துறதை விட கீழ்ப்படிதல் தான்பா உத்தமம். ஆண்டவர் உங்ககிட்ட வந்து பலியெல்லாம் கேட்கல, காணிக்க கேட்கல, பொண்ணை கொடு பொருளை கொடுலாம் கேட்கல. எதை கேட்கிறார்? கீழ்ப்படிதல். உபாகம புத்தகத்தில் அதான் வாசிக்கிறாரு. உன் தேவனாகிய கர்த்தர் உங்ககிட்ட என்ன கேட்கிறாரு? உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அவரிடத்தில் அன்பு கூறுவதை தவிர, அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படுவதை தவிர வேற எதை கேட்கிறார்? நான் என்ன சொன்னேன்? போ, அமலேக்கியரை முற்றிலுமாய் அழித்து விட்டு வா அப்படின்னு சொன்னேன். நீ என்ன பண்ணல? அழிக்கல, எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்திருக்க. 28ஆவது வசனம் பாருங்க. உன்னுடைய ராஜ்யத்தை உன் கையில இருந்து எடுத்து உன்னை பார்க்கிலும் உத்தமனா இருக்கிற வேறொருவனுக்கு அதை கொடுப்பார், உம்முடைய தோழன் அப்படின்னு சொல்லி இருக்கிறார். 26ஆம் வசனம் பாருங்களேன். இல்ல 24 பார்த்தீங்களா? திரும்பவும் யார் மேலே தான் பழிய போடுறான்? ஜனங்கள் மேலே தான் போடுறான். 25ஆவது வசனம். நீர் என்னோடு கூட திரும்பி வாரும். இப்போ சாமுவேல் சொல்லிட்டாரு, எப்பா நீ செஞ்ச தப்புக்கு நான் உன் கூட என்ன செய்ய முடியாது, வர முடியாது. அவனுடைய மனமாற்றம் பாருங்களேன். எப்பெல்லாம் சொல்கிறான் பாருங்க, நிறைய டைம் சொல்கிறான் பாருங்க, நான் பாவம் செஞ்சுட்டேன், நான் பாவம் செஞ்சுட்டேன், நான் பாவம் செஞ்சுட்டேன். மனம் திரும்பிட்டானா இல்லையா? மனம் திரும்பின மாதிரி தான் இருக்கு இல்லையா? அவன் அப்படி தான் சொல்கிறான். இங்கே பாருங்களேன், அதுக்கு முன்னாடி 24ஆம் வசனத்துலேயும் அதான் சொல்கிறான், நான் பாவம் செஞ்சுட்டேன். இங்கேயும் சொல்கிறாரு, நான் பாவம் செஞ்சுட்டேன், நான் மன்னிச்சிருங்கன்றார். பாருங்க 30ஆம் வசனத்தில் பாருங்களேன். என் ஜனத்தின் மூப்பருக்கு முன்பாகவும் இஸ்ரவேலருக்கு முன்பாகவும் நீர் என்னை கனம் பண்ணி. இங்கே தாங்க அவன் வந்து உண்மையான மனம் திரும்புதல் இல்லைங்கிறத தெரியும். அவன் என்ன சொல்கிறான்? நான் தப்பு பண்ணிட்டேன், இப்போ நீர் என்ன பண்ணும்? எல்லாருக்கும் முன்னாடி என்னை கனம் பண்ணும். நான் ராஜா, இஸ்ரவேலுடைய மூப்பருக்கு முன்பாகவும் எல்லாருக்கும் முன்பாகவும் என்னை என்ன செய்யும்? கனம் பண்ணும். இல்லைன்னா ஒரு பையனை மதிக்க மாட்டான். ஆனால் தாவீதுடைய மனம் திரும்புதலுக்கும் சவுலுடைய மனம் திரும்புதலுக்கும் அதான் வித்தியாசம். தாவீது என்ன பண்ணா? பாவம் செஞ்சுன்னு சொல்லி குப்புற விழுந்து படுத்து முற்றிலுமாக சரண்டர் ஆகிட்டான். ஆனால் இவன் அப்படி இல்லை, நான் பாவம் செஞ்சுட்டேன், ஆனாலும் என்ன பண்ணும்? ஜனங்களுக்கு முன்னாடி கொஞ்சம் கனப்படுத்துங்க, மரியாதையாக நடத்திக்கோங்க. தப்பு செஞ்சுட்டா அந்த தப்பை ஒத்துக்கிட்டு நம்ம தன்னை தாழ்த்தன்மை தவிர மற்றவங்களுக்கு முன்னாடி உயர்ந்திருக்கணும், பேர் கெட்டு போயிடக்கூடாது, நல்ல பேரோடு வாழ்ந்துட்டேன்னு அப்படின்னு நினச்சி நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது. அது வந்து உண்மையான மனமாற்றம் கிடையாது. உண்மையான மனமாற்றம் என்பது நான் என்னை முற்றிலுமாக அங்கே அர்ப்பணிக்கிறது. 27ஆம் வசனம் பாருங்களேன். பாவத்தை உணராதவன், முற்றிலுமாக மனம் திரும்பாதவன். ஸோ இந்த புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா சவுலுடைய வாழ்க்கையில் அந்த ஆரம்பம் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி காது கேளாதவனை போல இருந்தான். யாருக்கும் தீங்கு நினைக்கக்கூடாது என்று சொல்லி இருந்தவன். ஆனால் பின்னாட்களில் இதே சவுல் ஜனங்கள் மீது பழியை போட்டு கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் அவன் கர்த்தருக்கு விரோதமாக செயல்பட்டதை நாம் பார்க்க முடியும். 35ஆவது வசனம் வாசனம் முடிச்சிடலாம். சவுல் மரணமடையும் மட்டும் சாமுவேல் அப்புறம் அவனை பார்க்கவில்லை. எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அதனால தான் சவுலுடைய வாழ்க்கையிலலாம் கடைசி நாட்கள் அவனுடைய மரண சமயத்திலலாம் தேவன் என்னோடு கூட பேசலைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்? அங்கே போகிறான், இங்கே போகிறான். சாமுவேல் என்ன பண்ணுறான்? உயிரோட எழுப்புறதுக்கு குறி சொல்கிறவங்க கிட்ட போகிறான். அவனுடைய வாழ்க்கை பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா சவுலுடைய வாழ்க்கை ரொம்ப மோசமாயிட்டு தான் போயிருக்கே தவிர அவன் திரும்ப தேவனிடத்தில் மனம் திரும்பணுன்ற எண்ணம் அவனுக்கு என்ன செய்யலை, வரல. ஸோ அவனுடைய ஆரம்பம்
அற்பமாக இருந்தது, ஆனால் முடிவு மிகவும் மோசமாக இருந்தது.